ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அல்வா செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் மேரிஸ் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சவ்வரிசி வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு நாங்கள் இதை ஊற வச்சுக்கலாம். 2 ஹவருக்கு ஊற விடணும். ஊற விட்ட பின்னாடி நாங்கள் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறணும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு பேனை எடுத்துட்டு அதில் நாங்கள் நெய் சேர்த்துக்க போகிறோம். 2 மேசைக்கரண்டி நெய் சேர்த்துருக்கிறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி நெய் சேர்த்துருக்கு. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மெல்ட்டாக காட்டி வெயிட் பண்ணுவோம். பாருங்க, இப்போ நாங்கள் வந்து இதில் சவ்வரிசி அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை நாங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் அரைச்சது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். சவ்வரிசி வந்து ஊற விடுற நேரம் கொஞ்சம் கூடுதலாகும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இத்தனை பேருக்கு தேவை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது ஒரு எல்லோ கலர் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நான் வெல்லம் சேர்க்கிறேன். வெல்லம் வந்து 250 கிராம் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியான பதம் வர வரைக்கும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. அதை விட்டால் வந்து அடிபிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியான பதம் வர வரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதோடு நாங்கள் நட்ஸ் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்கிடுவோம். மற்றது நெய் இன்னும் நான் 2 மேசைக்கரண்டி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நான் அந்த வீடியோ கிளிப் எடுக்க முடியாமல் போயிட்டு எனக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி அழகான கலராக வருதுன்னு. நல்ல டேஸ்டியான அல்வா இது. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிற விளங்கும். சீக்கிரமாகவே செய்யக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி வருதுன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதோட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சரியான பதம் வரும் வரையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓகே, பாருங்கள் இந்த அளவு. இப்போ நாங்கள் இதை நம்மளுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் நான் லேசாக நெய் தடவிருக்கேன். நெய் தடவவும் தேவையில்லை. இப்போ அதுக்கு நாங்கள் இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக நாங்கள் எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சூடு ஆற முன்னாடியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கணக்காக சமமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி சமமாக எடுத்து நாங்கள் ஒரு மூடியை போட்டு மூடி இதை நாங்கள் வேறையாக வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 2 மணித்தியாலம் மாதிரி நாங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் மூடியை போட்டு மூடி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ 2 மணித்தியாலம் ஆயிட்டு நாங்கள் இப்போ இதை கட் பண்ணுவோம். பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்குண்டு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள், எப்படி இருந்தது டேஸ்ட்டுண்டு.